மனுஷனோட இயல்பு இது. எனக்கும் பொருந்தும், உங்களுக்கும் பொருந்தும். எப்படின்னா, நம்மளுக்கு ஒரு 10 நல்லது செஞ்சுருப்பான். ஆனால் அவனாலேயோ அவன் மூலியமாவோ இல்லை நம்ம மூலியமாவோ எதுனா தெரியாமல் ஒரு கெட்டதாயிட்டா, அந்த கெட்டதை மட்டும் தான் ஞாபகம் வச்சுன்னு இருப்போம் தவிர அந்த 10 நல்லதை மறந்துடும். இது வெளியே ஓகே, பிரச்சனை இல்லை. ஆனால் வீட்டில் இந்த கோபத்தை காமிக்கும் போது கொஞ்சம் யோசனை பண்ணி காமிக்கணும். ஏன்னா நம்ம பொண்டாட்டியோ இல்லை நம்ம புள்ளிங்களோ இல்லை நம்ம வண்டிங்க கூட சொல்கிறேன் நான், இவங்ககிட்டலாம் இந்த கோபத்தை காமிக்கும் போது யோசனை பண்ணி காமிக்கணும். ஏன்னா இவங்க நம்மளுக்கு என்ன பண்ணாங்க அந்த 10 ஞாபகம் வைக்கணும் நல்லது. அப்போது இந்த கெட்டது மறைஞ்சிடும், பிரச்சனை அங்கேயே சால்வ் ஆகிடும். இல்லை இந்த பிரச்சனை தான் பெருசுன்னு நினச்சிங்கன்னா பிரச்சனை இன்னும் வளரும். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு இதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் நான் ஏன் வண்டி சொன்னேன்னா, என் வண்டி ஒரு வாட்டி அப்படியே ஏமாத்திடுச்சு. எனக்கு பயங்கர கோவம் வருது, என் வண்டியை அடிச்சா அப்படி ஒன்று உடைக்கலாம் கிடைக்கலான்ட்டு. ஆனால் அது வண்டி மேலே தப்பா? என் மேலே தப்பு. ஆனால் அதுக்கு வாய் இல்லை, அதனால் அதுக்கு சொல்ல முடியல. நான் மனுஷன், அதனால் அது மேலே கோவம் காமிக்க முடியுது. அப்புறமா கொஞ்ச நேரத்தில் யோசித்தேன், தப்பு நம்மளது இல்லை, அதோடைய தப்பு இல்லை, நம்ம தப்பு தான். நம்ம தான் அதை மாற்றிருக்கணும், நம்ம செய்யலை. அப்புறம் கோவத்தை அது மேலே காமிச்சு என்ன பிரயோஜனம்?